நம்முடைய 4 இமாம்களை நீங்க விளங்கிக் கொள்ளணும். உலகத்தில் இமாம்கள் யாராக இருக்கட்டும், ஹதீஸ் கலையின் இமாம்களாகட்டும், ஃபிக்ஹ் கலையினுடைய இமாம்களாகட்டும், குர்ஆனின் விளக்க உரையிலே இருந்த இமாம்களாகட்டும், சூஃபிகளாக வாழ்ந்த இமாம்களாகட்டும், அவங்க அல்லாஹ்வுடைய தொடர்பிலும் அவனுடைய அச்சத்திலும் முதல் இடத்தில் இருந்தாங்க. இன்றைக்கு 4 மதுஹப்ங்கிறது குர்ஆனுக்கோ ஹதீஸுக்கோ அது வேறொரு கருத்தை மாற்றி சொல்லுகிற நிலைப்பாடுக்குரியது அல்ல. நம்ம பிள்ளைங்க விளங்கணும். எல்லா இடத்திலும் கேட்பவர்களுடைய கவனத்துக்காக சொல்வேன். குர்ஆன் ஹதீஸினுடைய நிழலில் இருந்து சட்டங்களை கொண்டு வந்ததுதான் மதுஹபுகள். ஹதீஸ் கலையில் ஆய்வில் உச்சபட்சமாக இருந்த இமாம்கள், ஹதீஸ் கலையிலே மிக உயர்ந்த இடத்தில் இருந்தவர்கள், அவங்க கையில் ஹதீஸே குவிந்து இருக்குது. அவங்க அந்த ஹதீஸை கொண்டு மார்க்க வாழ்க்கை எடுத்துக்கிடல, மாறாக மார்க்க இமாம்களான மதுஹபுடையவர்களின் பக்கம் தேவையானார்கள். இமாம் புகாரி இமாம் ஷாஃபியை பின்தொடர்கிறார். நம்முடைய ஹதீஸ் கலையிலே இருக்கிற அத்தனை இமாம்களும் நம்ம கையில் ஹதீஸ் இருக்குதுன்னு பொருத்திக்கிடல. இன்னைக்கு ஒரு 100 ஹதீஸ் இல்ல, 2 ஹதீஸ் ஒருத்தர் இருந்தா போதும், எங்கள்கிட்ட ஹதீஸ் இருக்கு, நாங்க அப்படி நடந்துக்கிடுவோம் சொல்றவங்க எல்லாம் இருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் ஹதீஸ் இருக்கு. ஹதீஸை வைத்திருந்தவர்கள், நான் மிக தெளிவாக சொல்வதாக இருந்தால், யஹ்யா இப்னு முஈன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 10 லட்சம் ஹதீஸ்களை ராவிகளோடு மனப்பாடம் செய்து அறிவித்தவர்கள். யஹ்யா இப்னு முஈன் 10 லட்சம் ஹதீஸ் ராவிகளோடு ஆய்வு செய்தவர்கள். யஹ்யா இப்னு முஈன் அவங்க மார்க்க தீர்ப்பு கொடுக்கும் போது ஹதீஸ் வச்சு கொடுக்கல. அல்ல கவனிங்க, யஹ்யா இப்னு முஈன் 10 லட்சம் ஹதீஸ்களை ராவிகளோடு வாழ்க்கையில் ஆய்வு செய்து கொண்டு வந்த அந்த பெருமகனார் மார்க்க தீர்ப்பு கொடுக்க வரும்போது இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பின்பற்றி கொடுக்கிறாங்க. யஹ்யா இப்னு முஈனுடைய மார்க்க தீர்ப்பு பூரா பார்த்தீங்கன்னா அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பின்பற்றி கொடுப்பாங்க. மதுஹப் அடிப்படையில் தொழுகை நோன்பு அப்படிங்கிற வரும்போது இமாம் அபூ ஹனீஃபா என்ன சொல்றாங்கன்னு கேட்பாங்க. அவங்கள்ட்ட ஹதீஸ் இல்லையா? 10 லட்சம் ஹதீஸ் கையில வச்சிருந்தாங்க. நம்முடைய மார்க்கத்தினுடைய ஃபுகஹாக்கள் என்று சொல்லப்படுகிற மார்க்கத்தின் வணக்க வழிபாடுகளின் சட்டதிட்டங்களை தொகுத்து தந்த பெருமக்கள் எந்த வகையிலும் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை விட்டும் தூரம் இல்லாதவர்கள் மாத்திரமல்ல, ஒரு வினாடி கூட ரப்புடைய பயத்திலிருந்து விலகவில்லை. முஹத்திஸீன்களும் அவங்கள தான் பின்தொடர்ந்தாங்க. ஒரு முக்கியமான செய்தியை நான் சொல்லணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய காலத்திலேயே குர்ஆன் ஹதீஸிலிருந்து ஆய்வு செய்யறது உருவாயிட்டு. குர்ஆன் ஹதீஸிலிருந்து இக்திபாஸ் செய்யறது, கியாஸ் எடுக்கிறது, கியாஸ் ஆய்வு செய்து ஒரு சட்டத்தை கொண்டு வரது. ராத்து ஸலாஸில் ஒரு யுத்தம் நடக்குது. அந்த யுத்தத்துக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களின் கூட்டத்தை அனுப்புறாங்க. அந்த கூட்டத்தின் ஏக தலைவராக சையதுனா அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அனுப்பி வைக்கிறாங்க. ராத்து ஸலாஸில் யுத்தத்திற்கு சையதுனா அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அனுப்பி வைக்கிறாங்க. அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய ஜமாத்தோடு போய் அங்க தங்குறாங்க. தங்கி இடையில் போர் நடக்கிறதுக்கு முந்தின நாள் இரவு அவங்களுக்கு குளிப்பு கடமையா போச்சு. குளிப்பு கடமையா போச்சுன்னா சரியான குளிர் நேரம், குளிக்கிறதுக்கு தண்ணி யூஸ் பண்ண முடியல, தண்ணியை தொட முடியல. ஏன்னா இவங்க காட்டு பகுதியில் இருக்கிறாங்க. கொண்டு போன தண்ணி ஐஸ் மாதிரி இருக்கு, தண்ணியை தொட்டா டேஞ்சர், இடைஞ்சல் அப்படின்னு விளங்கிட்டாங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னா, தயமம் செய்துட்டு அவங்க தான் அமீர், அந்த படை தளபதி, காலையில சுபு ஜமாத்து வாங்க சொல்லப்பட்டு டென்ட்ல அந்த இடத்துல அவங்களே இமாமத்து செய்தாங்க. இது ஒரு சின்ன சலசலப்பு ஏற்பட்டுச்சு. அவங்க குளிப்பு கடமைங்கிறதையும் 4 பேர்ட்ட தண்ணி குளிக்கணுமே, உடனே ஒத்து போமா தெரியலேன்னு பேசி இருக்கிறாங்க. இந்த நிலைமையில் குளிப்பு கடமையாக இருக்க சையதுனா அம்ர் இப்னு ஆஸ் இமாமத்து செய்றாங்க சுபு தொழுகை. இந்த சமயம் முடிஞ்சு யுத்தம் முடிஞ்சு சஹாபாக்கள் நபியிடத்துல வந்த உடனே சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு இப்படி சுபு தொழுகை நடத்திட்டாங்க. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டாங்க, அஸல்லைத சுப்ஹா வஅன்த ஜுனுபா, ஜுனுபாலியாக தொடக்காலியாக குளிப்பு கடமையானவனாக இருக்க நீங்க சுபு ஜமாத் நடத்தினீர்களான்னு கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க உடனே சொன்னார்களாம், யா ரசூலல்லாஹ், தண்ணி குளிராக இருந்துச்சு, உடல்நல ஒத்து போகாதுங்கிற பயம் இருந்துச்சு. உடனே குர்ஆனை எடுத்து ஆய்வு செய்தேன். அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னான், வலா தக்துலு அன்ஃபுஸகும் இன்னல்லாஹ கான பிக்கும் ரஹீமா, உங்களை நீங்க கொன்னுடாதீங்க, உங்களையே நீங்க அழிச்சுக்கிடாதீங்க, இன்னல்லாஹ கான பிக்கும் ரஹீமா, அல்லாஹ் உங்க பேர்ல இரக்கமுள்ளவனா இருக்கிறான் அப்படிங்கிற ஆயத்தை பார்த்த அந்த ஆயத்துல இருந்து எனக்கு விளங்குது, இந்த மாதிரி நேரத்துல தண்ணியை யூஸ் பண்ணா உடம்புக்கு இடைஞ்சல் தெரிஞ்சு நம்ம வந்து தண்ணியை யூஸ் பண்ணி நமக்கு ஏதாச்சும் நோயாகி நம்ம படுத்துட்டோம்னா நம்மளை அழிச்சுக்கிட குற்றவாளி ஆயிடுவோமே அப்படின்னு நான் ஆய்வு செய்துட்டு தயமம் செய்து தொலை வச்சுட்டேன். அல்லாஹ்வுடைய ரசூல் சிரித்தார்கள், ஒண்ணுமே சொல்லாம விட்டுட்டாங்க. எங்க நடக்குது? ரசூலுல்லாஹ்வுடைய ஹயாத்துல இஜ்திஹாத் நடக்குது, இஜ்திஹாத் நடக்குது. சையதுனா அம்ர் இப்னு ஆஸ் என்ற மிகப்பெரிய சஹாபியார். அப்ப குர்ஆனிலே இருந்து ஒரு சட்டத்தை எடுத்து வாழ்க்கையில் நடைமுறை கொண்டு வருகிற மذهب என்பது
நம்முடைய இமாம்கள் தொகுத்து கொடுத்த இந்த வாழ்க்கை ரசூலின் காலத்திலும் முன்மாதிரியாக